எங்கள் குரூப் அந்த 6-7 பேர் போகிறோங்கிறாரு. ஆள் வேண்டாங்கிறாருன்னாரு. என்னடா ஐயப்பா அப்படியே ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயப்பா ஆசைப்பட்றேன், நீ எப்படி நிறைவேற்றியோ அது உனக்கு தான் தெரியும்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். அப்போது எனக்கு அது சின்ன வயசுலேயே ஒரு இந்த பழக்கம் கூட சொல்லலாம், முடியாதுன்னா முடிக்கணுன்றது. அது ஐயப்பன் கொடுத்த அருள் தான் நான் நினைப்பேன். உண்மையிலேயே அது சிலுக்குது மனசு சொல்லும்போது. அப்போ நான் உடனே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் மீட் பண்ணுவோம். அதான் காலேஜ் பீரியட். அப்போ வந்து வேலைக்கு போயிட்டேன், பேங்க்குல ஜாயின் பண்ணிட்டேன். 4 வருஷம் ஆச்சு. எல்லாம் ஒரு அரௌண்ட் 23-24 ஏஜஸ். ஸோ அப்போ அவர்கிட்ட இது மாதிரி நான் போகலாம் இருக்கேன்டா சாமி கிட்ட கேட்குறேன். அவங்க முடியாதுன்ட்டு குரு, சரி நான் நாளைக்கு போகலான்னு இருக்கேன். 4-5 பேர் பேசிட்டு இருக்கோம். அப்போ 2 பேரும் நானும் வரேன்பா அப்படின்னாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம். அப்படியா, சரி சந்தோஷமா, நாளை காலையில் டிக்கெட் புக் பண்ணோம் பண்ண போகிறேன்னு. அப்போது சரின்னு முடிவு பண்ணிட்டோம். சரி ட்ரெயினை பிடிச்சி போயிடலாம், 2 வாட்டி போயிருக்கோம். அங்கேருந்து நம்ம கேட்டுக்கலாம் எல்லாரையும். அதுக்கப்புறம் அங்கே நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ பண்ணிக்கலாம், எல்லாரையும் பண்ணி போய்க்கலாம். அந்த இது வந்துச்சு. அது ஐயப்பன் கொடுத்த தைரியம் தான். அதான் அனுபவன்றதுக்கு ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் டிக்கெட் கிளம்ப இன்னொருத்தர் அப்போ ஃபோன் கிடையாது இல்லையா, வீட்டுக்கு இன்னொரு சாமியோட என் ஃப்ரெண்டு தான். அவருடைய அந்த பூபா நீங்கள் 2 பேரும் என்ன எல்லாரும் பூபா அன்பா கூப்பிடுவாங்க. பூபதின்னு நானும் வரேன் பூபதி, எனக்கு சேர்த்து பண்ணிட்டு டிக்கெட்டுனாரு. 3வது மலை. அவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் மலை கன்னிசாமிங்களா வராங்க. 3வது வருஷமே கன்னிசாமி கூப்பிட்டு போறீங்க. ஐயப்பா கூப்பிட்டு அருள்னு நினைக்கிறேன்.